மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஊடகங்களுக்கு தன்னுடைய முதலாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கிய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அறிக்கையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் அறிக்கையில் அமெரிக்காவுக்கு அவர் பாரதூரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முஜ்தபா அலி ஹாமனி தெரிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை தான் ஈரான் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருந்தது. இந்த நிலையில் தான் முதலாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் முடிவுக்கு வந்து தற்போது ஒரு சமாதான நிலை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றோடு 153வது நாட்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல 14வது நாளாகவும் அமெரிக்க ஈரானிய இஸ்ரேலிய சண்டை உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பலகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிற அதே நேரம் ஈரான் இந்த 2 நாடுகள் மீதும் அவர்களுடைய தளங்கள் மீதும் படுபயங்கரமான பதிலடி தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறது. அதனால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டு பொருட்களுடைய விலை உயர்வும் தாறுமாறாக உயரக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இன்னும் 40 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தான் நாடு முழுவதும் இருக்கிறது என்று இந்தியாவினுடைய மத்திய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இலங்கைக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 25 நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் தான் மீதம் இருக்கும் என்கிற நிலையில அமெரிக்காவுக்கும் இதே போன்ற ஒரு 50 நாட்களுக்கு தாக்குப்பிடிக்க முடியுமான எரிபொருட்கள் தான் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில பல நாடுகளும் தங்களிடம் தாங்கள் சேவ் பண்ணி வைத்திருந்த பெட்ரோல் அதே போன்று பெட்ரோலியம் தொடர்பான எரிபொருட்களை தற்போது ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு மாசம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு உண்டான நிலைகளாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இந்த ஒரு மாசத்துக்கு உள்ளாக இந்த யுத்தம் நிக்கல் என்று சொன்னா மிக கடுமையான எதிர்விளைவுகள் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் ஏற்படும் என்பதுதான் தற்போதைய நிலையாக இருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இன்றைய தினம் ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஊடகங்களுக்கு தன்னுடைய முதலாவது அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை சர்வதேச ஊடகங்களில் மிக முக்கிய கவனத்தை பெற்றிருக்கக்கூடிய அறிக்கையாக மாறியிருக்கிறது. குறிப்பாக தன்னுடைய முதல் அறிக்கையில் அமெரிக்காவுக்கு அவர் பாரதூரமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். முஜ்தபா அலி ஹாமனி தெரிவு செய்யப்பட்டுவிடக் கூடாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் துடித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரை தான் ஈரான் ஆன்மீக தலைவராக தேர்வு செய்திருந்தது. இந்த நிலையில் தான் முதலாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரபு நாடுகளுக்கு முஜ்தபா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல அரபு நாடுகள் தங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து ராணுவ தளங்களையும் உடனடியாக மூட வேண்டும் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இல்லை என்றால் அவை தொடர்ந்தும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்பதுதான் முஜ்தபாவினுடைய முதலாவது அறிக்கையின் முதலாவது எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. எங்களுக்கும் அரபு நாடுகளுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அரபு நாடுகளோட நாங்கள் சண்டை பிடிக்கிறதும் கிடையாது, அரபு நாடுகளுக்குள்ள நாங்கள் தாக்குதல் நடத்துறதும் கிடையாது. எங்களுடைய முழுமையான கவனமே அமெரிக்காவினுடைய தளங்களை நோக்கியதுதான். உங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள் என்றுதான் நீங்கள் அந்த தளங்களை அமைத்திருந்தீர்கள். ஆனால் உங்களை அவர்கள் பாதுகாக்க முடியாது. நாங்கள் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம். எனவே அரபு நாடுகள் அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை மூட வேண்டும். இனிமேல் ராணுவ தளம் உங்களுக்கு தேவையில்லை என்கிற நிலை எடுக்க வேண்டும் என்பதுதான் முஜ்தபாவினுடைய முதலாவது அறிவிப்பாக இருக்கிறது. அதே நேரம் ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகளோடு எப்போதும் நல்லுறவைத்தான் விரும்புகிறது. அவர்களுடைய மண்ணில் நாங்கள் எந்த தாக்குதலையும் நடத்த மாட்டோம், ஆனால் அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று விரிவாகவே அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் முஜ்தபா. அதை தாண்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரான் தன்னுடைய எதிரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக ஹொர்முஸ் நீர்நிலையை
பயன்படுத்துகிறது. எனவே ஹார்முஸ் நீர்நிலை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். ஏற்கனவே கொல்லப்பட்ட முன்னாள் ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கிற ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுக்காகவும், ஈரானுக்குள் கொல்லப்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் உள்ளிட்டவர்களுக்காகவும், அவர்களுக்கு பழி தீர்ப்பதற்காகவும் ஈரான் தொடர்ந்து போராடும், தன்னுடைய தாக்குதல்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய புதிய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள். அதை தாண்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஈரான் தன்னுடைய ராணுவ உறுப்பினர்கள் நாடு ஆதிக்கம் செலுத்தப்படுவதையோ அல்லது பிளவுபடுவதையோ தடுத்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் சொல்லி இருக்கிறார் ஆயத்துல்லா அலி முஜ்தபா. ஏன்னா நாட்டுக்குள்ள பெரிய உள்நாட்டு குழப்பம் எல்லாம் உண்டாயிச்சு, அதையெல்லாம் தடுத்து நாடு துண்டாடப்படுவதை தவிர்க்கப்படுவதற்கான காரணமாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியும் ராணுவமும் தான் இருந்தார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் அவங்க செஞ்ச தியாகங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார். அதை தாண்டி யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி ஆயுத குழுக்களும் இதற்கு பிறகு களத்திற்கு வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஈரானுடைய சுப்ரீம் லீடர். எனவே இதுவரைக்கும் ஹூத்திஸ் களத்துக்கு வரல. அதற்கான காரணம் அவங்களுக்கு ஈரான் இருந்து அறிவிப்பு போகலங்கிறது மட்டும்தான். தற்பொழுது ஈரானுடைய உச்ச தலைவர் ஹவுத்திஸும் களத்திற்கு வருகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். எனவே ஹார்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருப்பதை போன்று அடுத்த கட்டமாக ரெட் சீலையும் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகிறது. இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அரபு நாடுகளுக்கும் மீண்டும் ஒரு தலையீடியை உருவாக்க போகிறது என்பது மிக தெளிவான விஷயம். அதை தாண்டி ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களும் உச்சகட்டமான புரட்சிக்கு தயாராகி இருக்கிறார்கள். அவர்களும் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதற்கும் உள்நாட்டுக்குள் அமெரிக்காவினுடைய நிலைகளை தாக்குவதற்கும் உரிய ஏற்பாடுகளை செய்வார்கள் என்கிற விதமாக ஆயத்துல்லா அலி காமனியினுடைய மகன் புதிய ஷியா உச்ச தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு மத்தியில் அமெரிக்காவால் அளிக்கப்பட்ட சொத்துக்கள் அவற்றுக்கு நாங்கள் எப்படியாவது இழப்பீடு பெறுவதற்குரிய ஏற்பாட்டை செய்வோம் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு சபதமாகவே சொல்லி இருக்கிறார் முஜ்தபா. அதை அவர் விரிவாக சொல்லும் போது என்ன சொல்றார் என்று கேட்டா, எங்களுடைய நாடு ஈரான் எதிரியிடம் இருந்து தனக்கு ஏற்பட்ட அழிவுக்கு இழப்பீட்டை பெற்றே தீரும். ஏன்னா இதை ஏற்கனவே மசூத் பெசக்ஷியனும் சொல்லியிருந்தார், நாங்க சமாதானத்துக்கு வரணும்னா நீங்க இழப்பீடு தரணும், அழிச்சதையெல்லாம் திருப்பி ஆக்கிறதுக்குரிய இழப்பீட்டை தரணும் என்று கேட்டிருந்தாரு. அதை அவர் இழப்பீடு தரணும் என்று கோரிக்கை வச்சிருந்தாரு. ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவங்க சொல்லும் போது இழப்பீடு தந்தே ஆகணும், நாங்கள் அதை பெற்றே தீருவோம் என்று சொல்லி சபதமாக அந்த செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், நீங்கள் இழப்பீடு தருவதற்கு மறுத்தால் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய சொத்துக்களிலிருந்து எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதை தாண்டி அதையும் எடுத்துக்கொள்வது சாத்தியமில்லை என்று ஆனால் அந்த சொத்துக்களை எங்களுக்கு ஏற்பட்ட அழிவுக்கு நிகராக உங்களுடைய சொத்துக்களையும் நாங்கள் அழிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அவருடைய முதலாவது அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான காரணமாக இருக்கிறது. எனவே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சரண்டர் ஆவதற்கோ சமாதானமாக போவதற்கோ விட்டுக் கொடுப்பதற்கோ நடந்தது நடந்துவிட்டது என்று கடந்து செல்வதற்கோ தயார் இல்லை என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். இந்த யுத்தம் இனிமேல் அமெரிக்கா தீர்மானிக்க போவதல்ல, ஈரான் தான் தீர்மானிக்க போகிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் ஈரான் தன்னுடைய பதிலடியை உச்சமாக கொடுக்க போகிறது என்கிறார் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள். உண்மையிலே ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் சொன்னதை போன்று நடக்குமா என்பதை நடக்கிற போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் கப்பல் மேல ஏதோ ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது என்கிற விதமான செய்திகள் ஆரம்பத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. ஜெரால்டு ஃபோர்ட் தான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலாக இருக்கிறது. அதுக்கு பிறகு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கு பிறகு யுஎஸ்எஸ் ட்ரூமன், அதற்கு பிறகு யுஎஸ்எஸ் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்று நிறைய விமானம் தாங்கி கப்பல்களை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஃபோர்ட் கப்பல் மேல இன்றைக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் 2 மாலுமிகள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த 2 மாலுமிகள் காயப்பட்டதற்கு எந்த விதமான தாக்குதல்களும் காரணம் இல்லை, அது கப்பலுக்குள் ஏற்பட்ட தீப்பரவல் தான் காரணம் என்று சொல்லி சென்டகாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் விமானம் தாங்கி கப்பல் முழுமையான செயல்பாட்டில் இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலேயே என்ன நடந்தது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகல. நேரங்களில் ஈரானுடைய தாக்குதல் இதற்கு காரணமா என்கிற செய்திகளை ஈரான் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்கா எந்த தாக்குதலும் கப்பல் மேல நடத்தப்படல என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். இப்படியான சூழல் தான் தெரியும் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்கிற அதே நேரம் ஈரானுக்கு முழுமையான ஆயுத உதவிகளை ரஷ்யாவும்
சீனாவும் செய்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா அளவுக்கு அதிகமாகவே தற்போது சப்போர்ட் பண்றாங்க. அது ஓப்பனாகவும் அவங்க சொல்லிட்டாங்க. ரஷ்யாவினுடைய பிரித்தானியாவுக்கான தூதுவர் அதை சொல்லியிருந்தார் NBCல. அதே போன்று அப்பாஸ் அராக்சி அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அதை தாண்டி ரஷ்யாவுடைய அதிபரே எங்களுக்கும் அவங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் நிறையவே இருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் ஓப்பனாக சொன்ன நிலையில தான் இன்றைக்கு ஈரானுடைய நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அணு உலை கட்டுமான பணிகள் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்குள்ள 8 அணு உலைகளை ரஷ்யா கட்டி கொண்டிருக்கிறது. அதுல 3 இதுவரைக்கும் கட்டிட்டாங்க. 4வது அணு உலை கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ரஷ்யாவுடைய அரசு அணுசக்தி நிறுவனமாக இருக்கிற ரொசாட்டம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, புஷேர்ல இருக்கிற அணுமின் நிலையத்தில் மேலும் 2 அலகுகளை கட்டுவதற்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எனவே எங்களுடைய ஆட்கள் அங்கே தொடர்ந்து வேலை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். புஷர் அணுமின் நிலையத்துக்குள்ள ரஷ்யன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ரஷ்யா மீதே தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா எதிர்வினை ஆற்றுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்து வருகிற சகோதரர்களுக்கு தெரியும், நம்ம இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை புனித மார்க்கமாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகள், ஏழைகளாக இருக்கிற சகோதரர்களுக்கு வீடு வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வீட்டு திட்டம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 14 குடும்பங்கள் அவர்களுக்கான 5 வீடுகளை கடந்த ரமலான்ல நம்ம உங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அன்பளிப்புகள் உதவிகள் காரணமாக கட்டி கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்க முன்னாடி பார்க்க முடியும். 5 குடும்பங்களுக்கான வீடுகளை நம்ம ஒப்படைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அந்த பகுதிகளில் இறுதியாக ஒரு வாட்டர் டேங்கும் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது. இப்படியான சூழலில் இன்னும் ஒரு 9 வீடுகளை நம்ம கட்டுவதற்கான தேவை இருக்கிறது. அதற்கான நிலம் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது அந்த ஃபவுண்டேஷன் 2 வீட்டுக்கான ஃபவுண்டேஷனும் நம்ம போட்டிருக்கிறோம். மீண்டும் அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ஜகாத்தை நீங்கள் கணக்கு பார்ப்பீங்க. அப்படி பார்க்குற நேரத்தில் ஏழை எளியவர்களுக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த சகோதரர்களுக்கும் ஜகாத்து நிதியிலிருந்தும் உங்களுடைய சதகாக்களிலிருந்தும் உதவி செய்ய தவறிவிடாதீர்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அதற்கு அந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் வைப்பு செய்ய முடியாது என்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு உதவ முடியுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜகாத்து கொடுப்பதற்கு 8 கூட்டத்தினர் தகுதியுடையவர்கள் என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அதில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சகோதரர்கள் 3 கூட்டத்திற்குள் அடங்கி விடுவார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், முஅல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள். எனவே அவர்களுக்கு ஜகாத்து கடமை. பிளஸ் இவர்கள் ஃபக்கீர்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு பரம ஏழைகள். பிளஸ் இவங்க மிஸ்கீன்களுடைய லிஸ்ட்லையும் வந்துருவாங்க. அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு சாராருக்கு கொடுக்கக்கூடிய ஜகாத்தில் ஒவ்வொரு நன்மை, இந்த கூட்டத்துக்கு ஜகாத் கொடுத்த நன்மை கிடைக்கும். ஆனால் இவங்களை பொறுத்தவரையில் இந்த 3 கூட்டத்துக்கு ஜகாத்து கொடுத்த நன்மை நமக்கு கிடைக்கும். அவ்வளவு ஒரு பங்கு ஜகாத்து தான் கொடுப்போம். ஆனால் 3 பங்கு கொடுத்த மாதிரி 3 குழுக்களுக்கு கொடுத்த மாதிரியான நன்மைகளை அல்லாஹ் தர போதுமானவன். எனவே இந்த பணி நம்ம ஆரம்பித்த பணி, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து ஆரம்பித்த பணி. உங்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சிறு தொகைகள் பெருந்தொகைகள் இதுகளை வச்சு தான் அந்த வீட்டு பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இறைவனுடைய மார்க்கத்திற்காக, இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நண்பர்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு தருவதினூடாக மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளை கட்டி முடிக்கிற பாக்கியமிக்க பணியிலே கைகோர்ப்போமா. புஷர்ல இருந்து ஏற்கனவே இந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ரஷ்யா தங்களுடைய சில ஊழியர்களை வெளியேற்றியிருந்தது. வெளியேற்றியதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை ரஷ்யா சொல்லி இருக்கிறது. எனவே தங்களுடைய ஒப்பந்த பிரகாரம் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்தில் 8 அணு உலைகள் கட்டுவதற்கான அனுமதி இருக்கிறது. அதுல 4வது புஷேர்ல கட்டப்படுகிறது. அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் என்றும் சொல்லி இருக்கிறாங்க. இது வம்படியாக ஒரு யுத்தம் நடக்கிற நேரத்தில் நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடா என்று சொல்லுகிற விதமாக இருக்கிறது என்பதையும் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய சுரங்கங்கள், ஆயுத சுரங்கங்கள் ஹர்முஸ் பகுதிகளில் அமைக்கப்பட்டிருப்பது என்பது எண்ணெய் ஏற்றுமதி சந்தைக்கான ஒரு மிக மோசமான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீராவில் வெளியிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அசோசியேட்டட் பிரஸ்ஸினுடைய நிருபர் இன்சமாம் ரஷீத் வெளியிடக்கூடிய தகவலை தான் அல் ஜசீரா எடுத்து சொல்கிறது. அதில் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய தாக்குதல்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சமீபத்திய நாட்களில் ரொம்ப ஆபத்தான தாக்குதலாக ஹர்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு ட்ரை பண்ணக்கூடிய டேங்கர்கள் மேல அவங்க தாக்குதல்கள் நடத்துறாங்க. இன்றைக்கும் 200 பெரிய டேங்கர்கள் உள்ளிட்ட 1000க்கு மேற்பட்ட கப்பல்கள் இந்த ஹர்முஸ் நீர்நிலை பகுதிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அவங்க
அவங்க நகர்ந்தாலே ஈரான் அவங்க மேல தாக்குதல்கள் நடத்துறாங்க. எனவே ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி இருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில அந்த பகுதிகள் முழுவதுமே அவங்க வந்து போட்ல போய் தாக்குதல் நடத்தக்கூடிய ட்ரோன்ஸ், ஆளில்லா போட்டுகள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அந்த பகுதிகளில் அவர்களுடைய பங்கர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹார்முஸ் நீர்நிலையை ஒட்டி அதிலிருந்து அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்கிற காரணத்தினால இந்த ஹார்முஸ் நீர்நிலையை கடப்பதற்கு யார் ட்ரை பண்ணாலும் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது ஈரான். இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சர்வதேச சந்தையிலே உண்டாக்கும் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த பகுதிகளில் இருந்து சீனாவுக்கு தேவையான எண்ணெய் ஏற்றுமதி, சீனாவினுடைய கப்பல்கள் மட்டும் தாராளமாக போய் வருகிறது என்கிற செய்தியையும் அவர் சொல்றார். என்னன்னா சீனாவுக்கு ஈரான்ல இருந்து 80% பெட்ரோல் சீனாவுக்கு தான் விற்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் சீனாவுக்கு தாராளமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சீனாவுடைய கப்பல், சீனாவுடைய கப்பலை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் என்ன நடக்கும் என்கிற விபரீதங்கள் இருக்கிற காரணத்தினால அப்படி உடனே அமெரிக்கா சீனாவுடைய கப்பலை தாக்குதல் நடத்த போகாது என்கிற காரணத்தினாலையும் சீனாவுக்கு தேவையான ஏற்றுமதி அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே இந்த ஹார்முஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுரங்கங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அவங்க நிறைய சுரங்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் பெரிய பின்னடைவை உண்டாக்கும், எண்ணெய் சந்தையில் ஒரு மோசமான நிலையை உண்டாக்கும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நிலையில தான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்காக பணியாற்றிய குற்றச்சாட்டின் பேரில் ஈரான் சில பேரை கைது செய்திருக்கிறது. மொசாதுடைய உளவாளிகளை கைது செய்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிற பல நபர்கள் ஈரானில் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கர்மான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிறது. மாகாணத்தில் மற்றொரு நபரையும் கைது செய்திருக்கிறார்கள் என்றும் அவர் ஆயுதம் ஏந்திய தாக்குதலுக்கு திட்டமிட்டதாக அதிகாரிகள் சொல்கிறார்கள் என்கிற செய்திகளையும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில் மொசாதோடு தொடர்புடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் அவர்களுடைய வீடுகளில் இருந்து மின்னணு சாதனங்கள் போன்றவைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரி ஆட்கள் கைது செய்யப்பட்டா அவங்கள்ட்ட இருந்து செல்போன், லேப்டாப் இதெல்லாம் கைது பண்ணுவாங்க, எடுப்பாங்க, டேக் ஓவர் பண்ணும்போது அதையெல்லாம் செய்தியாக்குவாங்க. அந்த மாதிரி ஐட்டங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு அலி லாரிஜானி, இவர் ஈரானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய லீடராக இருக்கிறாரு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு, அவர் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கான பதிலடியாகத்தான் இந்த அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன பதிலடி என்று சொன்னால், அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானில் இருக்கக்கூடிய பவர் பிளானட்டுகளை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு சொற்ப நேரம் போதும், ஈரான் முழுவதும் இருட்டல மூழ்கிறோம், அந்த மாதிரி நாங்கள் அட்டாக் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம், இதுவரைக்கும் நாங்கள் செய்யல, ஆனா தேவைன்னா அதையும் செய்வோம் இருக்கிறாரு. அதாவது மின்சாரம் தயாரிக்கிற ஏரியாக்கள் இருக்குமா இல்லையா, அது மேல அட்டாக் பண்ணினாங்கன்னா முழு நாடும் மொத்தமா இருட்டுல மூழ்கிறோம், இந்த மாதிரி நாங்க செய்ய முடியும், இதுவரைக்கும் நாங்க செய்யல, தேவைப்பட்டா செய்வோம்னு சொல்லி இருந்தாரு. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய அலி லாரிஜானி என்ன சொல்றாருன்னு கேட்டா, உண்மையிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எங்களுடைய நாட்டின் மேல தாக்குதல் நடத்தினார், அந்த பவர் பிளானட் மேல தாக்குதல் நடத்தினார் சொன்னா எங்களுடைய நாடு இருட்டில் மூழ்கும் என்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே சேம் டைம் நாங்க பதிலடி தாக்குதல் நடத்துவோம், வித்தின் ஹாஃப் அன் அவருக்குள்ளாக மத்திய கிழக்கின் பெரும்பாலான பகுதிகள் இருட்டில் மூழ்கும். இதுக்கு அவருக்கு ஓகேன்னு கேட்கிறாரு. நீங்க எங்களுடைய பகுதியை இருட்டில் மூழ்க வச்சீங்கன்னு சொன்னா நாங்க திருப்பி தாக்குதல் நடத்துவோம், பிராந்தியம் முழுவதுமே இருட்டில் மூழ்கி போகும். அப்படி அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா முழு பிராந்தியத்தையும் இருட்டில் மூழ்கடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நேரத்தில் பாதுகாப்புக்காக ஓடக்கூடிய அமெரிக்காவுடைய படையை சேர்ந்தவர்களை வேட்டையாடுவதற்கு இருள் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை தரும் என்கிற செய்திகளையும் லாரிஜானி வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அலி லாரிஜானி அவர்களுடைய இந்த அறிவிப்பு என்பது அப்படி ஈரான் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டால், ஈரானுடைய பவர் பிளானட்டுகள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் அதற்கு ஈக்குவலான பதிலடியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியாக மாறி இருக்கிறது. எனவே இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தற்போது மத்திய கிழக்குக்கு மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்குது, அதன் மேல தான் ஈரான் தாக்குதல்கள் நடத்துறாங்க, அவங்களுக்கு வேற தாக்குதலுக்கு வழியும் இல்லை. அதை தாண்டி இப்ப மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேங்குகள் மேலையும் தாக்குதல் நடத்துவதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு உடனடியாக இந்த யுத்தம் நிற்கிறது தான். யுத்தம் இப்ப அதை நிறுத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழல்ல அமெரிக்க அதிபர் இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். எது எப்படி போனாலும் எல்லா நாடுகளும் ஒத்துசைந்து இந்த யுத்தத்தை நிறுத்தினால் மட்டும்தான் இதற்குரிய தீர்வு கிடைக்குமே தவிர, இல்லை என்றால் ஒரு மாபெரும் அழிவு உலகம் முழுவதும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் முதல் அத்தனை பேரும் பட்டினியில் வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். அப்படியான நிலைகள் வராமல் யுத்தங்கள் நின்று அமைதி பெருகி ஜனநாயக ரீதியாக அத்தனை பேரும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழுகிற சூழல் மத்திய கிழக்கில் மட்டுமல்ல
எல்லா நாடுகளிலும் உருவாக வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அடங்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த இடத்துல முன்வைக்கிறார். நேரம் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள், அமைதி திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் சகோதரர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான செய்திகள் உடனுக்குடன் அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற செய்திகளை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.